ஹாய் மக்களே. நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சென்னா மசாலும் தான் பண்ண போகிறோம். இப்போ சென்னா மசால் வந்து கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த சைஸ் தக்காளி 2 தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் வந்து எப்பயுமே அரைச்சி தான் ஊற்றி, அப்போனா கொஞ்சம் நல்லா கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் வதக்குறதுன்னா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் வதங்கட்டும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் வதக்கலாம். நல்லா சுருண்டு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வருது. அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். காரத்துக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்க, கலர் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நூறு கிராம் கொண்டக்கடலை நல்லா ஊறினதுக்கப்புறம் வேக வச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் போடுறேன். ஏன்னா இப்போ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வேக வச்ச கடலையிலேருந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான். சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். பார்த்திங்களா, போட்டவுடனே குழம்பு திக்காகிடுச்சு. இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய சென்னா மசால் வாங்கி அது எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, சென்னா மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.